ஹே கைஸ், நான் தான் கணேஷ் அண்ட் குட் மார்னிங் எல்லாருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4:30 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கடா இயர்லி மார்னிங் வாக்கிங் போகணுன்னு நினச்சிங்கன்னா, எஸ், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அண்ட் அது சீக்கிரட்டு கூட உங்களுக்கு தெரியாது. பேசிக்கலி பிலிக்ஸு தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸு போயிடாம. ஓகே கைஸ், ஆக்சுவலி அங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதனால் அங்கே பேச முடியல. ஸோ ஃபைனலாக வந்துட்டோம். கோயம்பேடுலேருந்து வடபழனி போகிறதுக்கு. எங்கே போயிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பிரபா ஒயின் ஷாப் இல்லை, பிரபா டீ ஸ்டால் போயிட்டு வடை சாப்பிட்டுட்டு இது என்ன டே 0 vlog அப்படின்ட்டு இன்னும் அண்ணன் கல்ல வடை போடல, டீ மட்டும்தான் இருக்குது. போட்டு இருக்குது, அது ஒரு ஆஃப் அன் ஆகும். போயிட்டு பண்ணா கழிச்சு வரும். போயிட்டு ஒரு 5 நிமிஷம் வாக் பண்ணிட்டு அந்த டீ கடை, அங்கே ஒரு டீ கடை இருக்குது பக்கத்தில். அங்கே சமோசா மட்டும்தான் இருக்கும். என்ன அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் சாப்பிட்ட. காலைல ஒரு 10 நிமிஷம் ஆகும் போல் வடை போகிறதுக்கு. போட்டு முடிச்சானா 10 நிமிஷம் கழிச்சு போகலாம். யூஸ்வலி நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன், ப்ரிஃபர் பண்ணேன். வடை இன்னும் ரெடி ஆகலை. அது வரைக்கும் காஃபி குடிக்கலாம் பிளான். ஸோ ஆக்சுவலி என்ன பிளான்னா, இதுதான் டே 0, அதாவது பாலிபேசிக் சைக்கிளில் இன்றைக்கி தான் டே 1. ஹே கைஸ், ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இன்றைக்கி நம்ம மார்னிங் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக் சாட்டர்டேலேருந்து இந்த வீக் சாட்டர்டே வரைக்கும் நம்ம வந்து ரெம் சைக்கிளை கண்டினியூ பண்ணி ஆல்மோஸ்ட் 2 months ஸ்லீப் சைக்கிளோட அடாப்டேஷன் ஃபஸ்ட் வீக்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ பட் ஆல்சோ வந்து இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் வீக் ஃபஸ்ட் டே வீடியோ எடிட் பண்ண உட்காந்தேன். இந்த வீடியோ எல்லாம் ஓகே, எல்லா டீட்டெயில்ஸ்லாம் ஓகே, கரெக்டாக தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்ன ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுன்னா, ஹியூமன் ஸ்லீப் சைக்கிள் அது வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சில பேருக்கு புரியும், சில பேருக்கு என்னென்னே தெரியாதுல்ல. ஸோ அவங்களுக்காக இந்த அப்டேட் ஒன்று. ஸோ ஹியூமன் ஸ்லீப் சைக்கிள்லாம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 7 to 8 hours தூங்குறீங்க. நீங்கள் நைட்டு மட்டும் தூங்குங்க மோஸ்ட்லி. இப்போ நான் நைட்டு 10 மணிக்கு படுத்துட்டு ஒரு மார்னிங் 6 or 7 எழுந்திருப்பீங்கன்னா, அது 3 பேசிக் ஸ்லீப். லைக் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஒரு தடவை தான் தூங்குறீங்க. இப்போ பை பேசிக்னா, இப்போ சாட்டர்டே சண்டே நல்லா சாப்பிட்டுட்டு மதியானம் ஒரு 2 hours குட்டி தூங்க, இல்லை 4 hours படுத்து தூங்குறீங்க. அப்போ நைட் வந்து உங்களுக்கு உடனே தூக்கம் வராது, கொஞ்சம் இன்னும் டிலே ஆகும். அப்போது ஒரு 4 hours தூங்கிட்டு நீங்கள் ஆஃபீஸோ இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கோ போகிறீங்கன்னா, அது வந்து பை பேசிக் ஸ்லீப். இது வந்து 2. மூணாவதாக வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணுறோம்ல பாலிபேசிக் ஸ்லீப், விச் மீன்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 3 to 4 hours உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை வந்து நீங்கள் பிரித்து தூங்குனீங்கன்னா, தூங்கிட்டு அந்த 24 hours கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா, அது வந்து பாலிபேசிக் ஸ்லீப். இதில் நிறைய மெத்தட் இருக்குது, எவ்ரி மேன் அண்ட் பைப்போல் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதில் எஃபெக்டிவாக இருக்கிறது, எனக்கு செட் ஆகிறதோ ஹியூமன் ஸ்லீப் சைக்கிள். அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஒரு நாளைக்கு வந்து 4 hours ஒன்ஸ் 20 minutes நேப் எடுத்தேன்னா 6 into 20 6 into 20 120 minutes. 130 minutesனால் 2 hours. இந்த 2 hours ஏன் எடுக்கிறேன்னா, அங்கே ஒரு ட்ரிக் இருக்குது, அது நான் இதுக்கப்புறம் சொல்கிறேன். ஏன் 2 hours மட்டும்தான் தூங்கணும்? 2 hours 2 hours கண்டிப்பாக அந்த டைம் தூங்க முடியாது, கிரேஸ் பீரியடும் இருக்கும். பட் 2 hours ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, இங்கே ஒரு இஷ்யூ இருக்குது. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு இப்போ நீங்கள் ஒரு ஆவரேஜ் பர்சன், ஆவரேஜ் ஹியூமன் பேபிஸ் வந்து எவ்வளோ நேரம் தூங்குவாங்கன்னா, ஒரு 8 to 9 hours வந்து ரெம் ஸ்லீப் சைக்கிள் அது வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. இப்போ நார்மல் அடல்ட், இப்போ நம்மள மாதிரி பெரியவங்க வந்து தேவைப்படுதுன்னா ஒரு 2 hours மேக்ஸிமம் ரெம் சைக்கிள் அதுதான் வரும், மிஞ்சி போனால் அவ்வளோதான். இப்போ ரெம் சைக்கிள்னால் என்ன அப்படின்னா, ரேப்பிட் ஐ மூமெண்ட். உங்களுக்கு சிம்பிளாக சொன்னேன்னா, இப்போ நீங்கள் அதே தான், ஒரு நாள் நீங்கள் 8 hours தூங்குறீங்க, ஓகே. ஸோ இப்போ நைட்டு 10 மணிக்கு படுத்துட்டு மார்னிங் ஒரு 7 மணிக்கு எழுந்துக்கிறீங்க, அவ்வளோதான், இதுதான் டாஸ்க். ஸோ இப்போ நீங்கள் படுக்கும்போது நீங்கள் தூங்குவீங்க. அந்த ஸ்லீப் சைக்கிளை வந்து 4 ஸ்டேஜாக பிரிக்கலாம். ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 வந்து லைட் ஸ்லீப். அதாவது நீங்கள் தூங்குவீங்க, உங்களுக்கு தெரியும் நீங்கள் தூங்குறீங்கன்ட்டு, அண்ட் தென் உங்களால் ஏதாவது சவுண்டு ஏதாவது நடந்தாலும் உங்களுக்கு சுற்றி நீங்கள் டக்குன்னு எழுந்துக்குங்க, அது வந்து லைட் ஸ்லீப். அது ஸ்டேஜ் 3 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 லைட் ஸ்லீப்பு. ஸ்டேஜ் 3 வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப். கொஞ்சம் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க, ஆல்மோஸ்ட் வந்து உங்கள் பிரெயினும் எல்லா விஷயமும் வந்து ஓகே, நீங்கள் வந்து அந்த ரெம் ஸ்லீப் சைக்கிள் அதுக்கு அந்த ஸ்டேஜ் போகலான்னு ஒரு பிளான். அதுக்காக வந்து 3rd ஸ்டேஜ். ஸ்டேஜ் 4 வந்து ரெம் ஸ்லீப் சைக்கிள். அது எப்படி உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன்னா, இப்போ உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அந்த டைமில். அது வந்து ஏன் ஆக்டிவாக இருக்குன்னா, உங்களோட
உங்களை பேரலைஸ் பண்ணும். நீங்கள் ட்ரீமில் வந்து இப்போ உங்களை யாராவது கத்தி எடுத்து குத்த வராங்க, இல்லை நீங்கள் யாராவது கத்தி எடுத்து குத்த போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து தூங்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் அசையக்கூடாது. சப்போஸ் நீங்கள் தூங்கிட்டே இருக்கீங்க, சப்போஸ் உங்களை குத்த வர, நீங்கள் ஏந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை நீங்கள் ரியாக்ட் ஆகிற மாதிரியோ இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு நடக்கும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு பிரிட்ஜ் இருக்குது, பிரிட்ஜோட கிளிஃப்னால் இந்த முனை சொல்லுவாங்கள்ல, மேலேருந்து பார்க்க, அந்த இடத்துல நிற்கிறீங்கன்னா உங்கள் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் தரும், அங்கே போகாத, அங்கே ஆபத்து இருக்குது, பின்னாடி வா அப்படின்னு. அதுதான் கிட்டத்தட்ட அதே தான் ரெம் ஸ்லீப் சைக்கிளும். அது வந்து உங்களுக்கு அடல்ட்டுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 hours. இப்போ உங்களுக்கு புரியும் ஏன் 2 hours வந்து நான் ஊர்மன் ஸ்லீப் சைக்கிள் வந்து 2 hours எடுக்கணும்னு சொல்கிறது. ஏன்னா நம்ம நான் ஸ்லீப் சைக்கிள், அதாவது ஸ்லீப் சைக்கிள் இல்லாமல் மிச்சம் இருக்க ஸ்லீப் சைக்கிள், லைட் ஸ்லீப், டீப் ஸ்லீப்லாம் வந்து இருக்குல்ல 6 hours, அதெல்லாம் வந்து அதை நம்ம கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ரெம் ஸ்லீப் சைக்கிள் தான். ஏன்னா பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அது அட் த சேம் டைம் வந்து உங்களோட ட்ரீமு அண்ட் தென் க்ரியேட்டிவிட்டி அண்ட் எமோஷனல், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. பட் சயின்டிஃபிக்காக எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ தான். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் பண்ணலாம். ஸோ ஓகே, ஸோ இதனால தான் வந்து நான் அந்த 2 hours வந்து பிக் பண்ணேன். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு. என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 2 hours தூங்குறீங்க, ஓகே, உங்கள் லைஃப்பில் தூங்குறீங்க 2 hours தான், ஒரு நாளைக்கு 2 hours மட்டும்தான். அப்படி தூங்குனீங்கன்னா உங்கள் லைஃப் டைம்லேயே 20 years, எப்படி 20 years வந்து நீங்கள் தூங்காமல் அவேக்காக இருந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த லைக் உங்களுக்கு பாட்டு கற்றுக்கணும், இல்லைனா பியானோ கற்றுக்கணும், யாரால்ஸ் உங்களுக்கு எதாவது படிக்கணும், உங்களுக்கு ஊரை சுற்றி போவாங்க அப்படின்னா கூட நீங்கள் 20 years உங்கள் லைஃப்பில் தூங்காமல் இந்த எக்ஸ்ட்ரா டைமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? நீங்கள் ரெம் ஸ்லீப் சைக்கிள் போகிறீங்க, அதான் வந்து ஹியூமனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான திங். ஸோ அந்த டைமில் தான் வந்து உங்களால் ட்ரீமை அவேக் பண்ண முடியும். அண்ட் தென் உங்களோட கான்ஸ்டன்ட் எமோஷன்ஸ் வந்து அங்கே தான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஹியூமன்ஸ்க்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெம் ஸ்லீப் சைக்கிள் தான். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸ்டேஜ் 1 வந்து ரெம் ஸ்லீப் சைக்கிள் வந்து ஒரு 5 to 10 minutes, அந்த எவ்ரி 90 minutes கேப்பில் வந்து அந்த ரெம் ஸ்லீப் சைக்கிள் வந்துட்டு போகும், மொத்தம் 4 ஸ்டேஜில். பட் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 கம்பேர் பண்ண சொல்ல ஸ்டேஜ் 3 and 4 தான் வந்து உங்கள் ரெம் ஸ்லீப் சைக்கிள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு உதாரணத்துக்கு சொன்னால், இப்போ நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கடைசி ஒரு 2 மணி நேரமோ ஒரு 3 மணி நேரம், அப்போ தான் வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக தாட்டில் இருக்க மாதிரி தெரியும். லைக் அப்போ தான் நீங்கள் உண்மையாக தூங்குறீங்க. அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்ல, அதுதான் வந்து அந்த ரெம் ஸ்லீப் சைக்கிள் சொன்னல, அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்க டைம். ஸோ அந்த ஆக்டிவிட்டியை வந்து நான் நான் ரெம் சைக்கிளில் அந்த 6 hours சொன்ன எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ், அதை நான் ரெம் ஸ்லீப் சைக்கிளை வந்து கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எனக்கு ரெம் ஸ்லீப் சைக்கிள் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பிரெயினை நான் 1 week அடாப்ட் பண்ணேன். ஐ மீன் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். பட் 1 week வந்து இப்போ ட்ரை பண்ணேன். அஃபிஷியலாக நான் ரெக்கார்ட் பண்ணி ட்ரை பண்ணதில் ரொம்ப வளரணும். ஆக்சுவலி என்னென்னா தூக்கமின்மை தான் கொஞ்சம், அதுதான் சொல்கிறல. இப்போ நான் அந்த ஹியூமன் ஸ்லீப் சைக்கிள் எடுத்தால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பேசுகிறது வந்து எல்லாமே. ஸோ அது நான் ஏன் சொல்கிறேன் அப்புறம் கடைசியே எண்ட் ஆஃப் த ஸ்டேஜஸில் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஃபைன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரெம் ஸ்லீப் சைக்கிள்னால் என்ன, நம்ம ஏன் அந்த 2 hours பிக் பண்ணோம், 2 hours என்ன நடக்குது, உங்கள் ட்ரீமில் ரெம் ஸ்லீப் சைக்கிள்னால் என்ன, அதுதான் இம்பார்ட்டண்டான திங் வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க முடியும் இந்த டைமுக்கு நினைக்கிறேன். அண்ட் ஹியூமன் ஸ்லீப் சைக்கிள் ஏன் எடுத்தேன்னா, எனக்கு அது எஃபெக்டிவாக இருக்குது. அண்ட் அந்த சேம் டைம் இப்போ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. சப்போஸ் இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இஷ்யூவாக இருக்கும். ஸோ டோன்ட் ட்ரை திஸ் அட் யுவர் ஹோம் ஆர் எனிதிங் லைக் தட். ஓகே, ஐ கெஸ் நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, நவ் லெட்ஸ் கண்டினியூ த வீடியோ. பை. ஆக்சுவலாக அது என்னென்னா, நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், பாலிபேஸ் வடை சட்னி ஆல்ரெடி ரெடி. டக்குன்னு காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு இன்றைக்கி டே 1 எப்படி போகுது பார்க்கலாம். யூஸ்வலாக நான் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். எப்படின்னா பிளானு லாஸ்ட் 2 years பேக் வந்து நான் 2-3 நாள் ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியல. சரி, இது ஒரு காரணம் வந்து இந்த தடவை விடக்கூடாது, நம்ம வந்து கண்டினியூ பண்ணி முடிக்கணும், அந்த பிளான் தான். இப்போ வடை ஆல்ரெடி போட்டாரு பிரபாண்ணா, போயிட்டு சாப்பிட்டு ஓகே. இன்னைக்கு ஃபஸ்ட்டு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் இல்லை, ஃபஸ்ட்டு பீச்சுக்கு போகணும் தான் பிளானு. அது நடக்குமான்னு தெரில. செகண்டு லைப்ரரி போகணும்.
நைஸ் கடை. ஸோ தான் சுட சுட வடை. அது ஃபஸ்ட்டு கஸ்டமர் நான் தான் பயணம் தான். இங்கே என்ன டேஸ்ட்னா காலைல 4:30 மணிக்கெலாம் வந்து வடை போட்டுருவாங்க. அண்ட் அதுவும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எண்ணெய் பற்றிலாம் கேட்காதீங்க, பழைய எண்ணெய் கூட இருக்கலாம். யூஸ்வலாக இப்போ நம்ம இன்னும் பாலிபேஸ் ஸ்லீப் சைக்கிள் இருக்கோம்னா அது ரொம்ப பசிக்கும். ஒரு நாளைக்கு 2 hour தான் தூங்க போகிறோம். அது வந்து 6 hours கேப்பில் 20 minutes குட்டி கேப் மாதிரி. இதுதான் சொல்ல போனால் பேபிஸ்லாம் எப்படி தூங்குவாங்க, எப்போ தூங்குவாங்களோ அவங்களே எழுந்துப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். பட் நம்ம இப்போ அலாரம் வச்சு சேர்க்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு எனர்ஜி வேணும். ஃபஸ்ட் நாள்னால எதுவும் நான் ப்ரிப்பேர் பண்ணல, அந்த வீட்டில் எதுவும் வாங்கி வைக்கல. ஆனால் ஃபஸ்ட்டு இங்கே வடையை சாப்பிட்டு குச்சி முடிச்சுட்டு உங்களை வீட்டில் மீட் பண்ணுறேன். பாய் கைஸ். நம்ம ஏரியாக்கு வாங்க, அங்கே போடுறேன். ஃபாலோ மீ. என்னடா அங்கே வந்து 2 பேரை காணோம், நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அப்படி அங்கே ஒரு போட்டாச்சு. சாப்பிடு பாய். இங்கே ஒரு 4 பேர் இருக்காங்க. போட்டுட்டு நான் அப்படியே போயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பாய். ஸோ இப்போ அரௌண்டு 5:30 கிட்ட ஆகும்போது. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த ஆல்ரெடி ஒரு புக்கை வாங்கி வச்சுருக்கேன். இது நான் இன்னொருத்தராக வாங்கினேன், பட் அவர்கிட்ட கொடுக்கவே முடியல கடைசிக்கா. ஸோ 20 pages வச்சுருக்கேன். அண்ட் இந்த புக்கை படிச்சுட்டு தென் சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களை நான் அரௌண்ட் 5:14 ஆகுதா, ஒரு 8 o'clock செகண்ட் நேப்பில் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் ஆஃப்டர் தட் எனக்கு பிளான் இருக்குது. ஓகே பாய். இப்போ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 12 o'clock ஆகுது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து 25 minutes தான் தூக்கணும் பிளானு. 7 to 7:25 அலாரம் வச்சேன். பட் என்னென்னா எக்ஸ்டர்டே ஃப்ரைடே செம ஒர்க்கு, அதனால் நான் அப்படியே படுத்ததும் தெரில, எதுவும் தெரில. அரௌண்ட் ஒரு 3 hours ஓடிடுச்சு. ஓகே, அதனால் வந்து இன்றைக்கி இன்னும் ரொட்டீனாக நேப் எடுப்போம்ல, அதுவும் 20 minutes. அது இல்லாமல் சிங்கிள் நேப்பை வந்து 3.5 hours கிட்டே எடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி அவள் தான். இதோட வந்து நெக்ஸ்ட் டே 7 or 12 o'clock அது வரைக்கும் வந்து நோ ஸ்லீப். ஜஸ்ட் அப்படியே வந்து கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஸோ பிஃபோர் தட் ஃபஸ்ட்டு டிஃபன் சாப்பிட்றோம். டிஃபன் முடிச்சுட்டு, டிஃபன் கிடையாது, ஆல்மோஸ்ட் வந்து பிரன்ச் தான். இதுக்கு மேலே டைம் ஆகிடுச்சு. ஸோ பிரன்ச்சு முடிச்சுட்டு டைம் கொஞ்சம் பேப்பர் இதை படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டிவிட்டியாக சம் ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு உங்களை ஈவினிங் மீட் பண்ணுறேன். பாய். இன்றைக்கி பிரன்ச்சில் ஸ்பெஷல்னால் இட்லி அண்ட் தென் பூரி இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது. ஸோ இதை முடிச்சுட்டு அண்ட் இன்றைக்கி லைப்ரரி போகணும் பிளானு. பட் என்னென்னா ஒருத்தர் வரவே இல்லை. சரி ஓகே, நமக்கு வேறு ஒர்க்கும் இருக்குது, இதை முடிச்சுட்டு நாளைக்கு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்டு இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் நான் 2 hours தான் பிளான் பண்ண தூங்கிறதுக்கு. 3.5 hours ஆகிடுச்சு. சரி இன்றைக்கி ஃபஸ்ட் டே, அதனால் வந்து இன்றைக்கி விட்டுரும். எப்படியும் நாளைக்கு சண்டே இருக்குது. இப்படி நெக்ஸ்ட்டு சண்டே வரைக்கும் அந்த பிளான் போக போகுது. ஃபஸ்ட்டு 7 days நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் என்ன நடக்குது, டே பை டே வந்து எவ்வளோ நேரம் தூங்குறேன் அண்ட் தென் எந்தளவுக்கு ப்ரொடக்டிவிட்டியாக இந்த ஒர்க்கில் இருக்குது அப்படின்னு எவ்ரி சிங்கிள் டே வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே பாய். டைம் ஆகுது 7 o'clock. ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி ஒரு 3 hour தூங்கியிருக்கேன். 3 hour 3:30 minutes இந்த மாதிரி பார்த்துட்டு வந்திருக்கேன். மகாராஜா 11:50 ஷோ 11:50 போட்டிருக்காரு. 11:50 போடலாமா, 9:05 போட்டுடலாமா? இருக்குது போய் காலைல உள்ளே இருந்தது, கேலியாக இருந்தது. இங்கே இருக்குது, அது ஓரமாக இருக்கிறோம். என்னன்னா நம்ம 3 பேர் தானே போகிறோம். 11:50 வரைக்கும் என்ன பண்ணுறது? அது வரைக்கும் நான் பண்ணால் வீட்டில் சும்மா தான் இருந்தேன். அப்படியே முடிச்சுட்டு அண்ணா போயிடலாம். என்ன அவ்வளோ நேரத்துக்கு இருக்கா அண்ணா? இது மழை முடிச்சுட்டு சொல்கிறேன். 3 மணிக்கு 4 மணிக்கு போகலாம். அந்த படம் எப்படி இருக்குன்னு வர தெரியல. இந்த நம்பி வேற போட்டிருக்கேன். கம்மி இப்படியே போயிடலாம். இல்லை அப்படி அங்கே ஒரு வேலை இருக்குது, அங்கே ஸ்கேன் ஒன்று பண்ண போகலாம்.
332 ரூபா கமலா தட்டு டிக்கெட்டு. ஐயால படம் மட்டும் நல்லா மகாராஜா. மகாராஜாவது இன்னைக்கு நைட்டே ஃபர்ஸ்ட் டே வீடியோ போட்டுடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நான் 3 ஹவர் தூங்கிட்டு, சாரி 3 ஹவர் 30 நிமிஷம் தான் தூங்கியிருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள். என்ன கதிரை என்ன வீடியோ எடுக்கிறேன் பார்க்குறியா? ஒரு நாளைக்கு 2 ஹவர் தான் தூங்கணும். அதான் ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் பாலிபேசிக் ஸ்லீப்பு அந்த மெத்தடில் ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு நாளைக்கு 2 ஹவர் தான் தூங்கணும். இன்னைக்கு ஃபஸ்ட் டே, அதனால இன்னைக்கு 3 ஹவர் தூங்கிட்டேன். நான் முன்னாடி சாதாரண முடிவு பண்ணிட்டேன். பரவாயில்ல, இல்லை வேலை நிறைய இருக்கா, அதனால வந்து ஒரு வாரத்துக்கு பிஸி. அப்படியே நல்லா இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுற வேண்டியதான். எத்திக்கா போன கேட்டியா? சரி நான் ஆஃப் பண்ணிட்டு நான் அப்படிக்கா இந்த பக்கமாக அந்த பக்கமாக தெரில. வித்தியாசம் அந்த பக்கம் இருக்கு. மேப்ல அந்த பக்கம் காட்டுதா? மேப்ல அந்த பக்கம் காட்டுதா? பத்துக்கா போயிடலாம். இதுக்கே போயிடலாம். இது நம்ம வந்தோம்ல நீ போனப்ப, அப்போ அவர் எழுதி கொடுத்தது இன்னும் எடுக்காமல் சொல்லிட்டு இருக்கேன், ஸ்கேன் பண்ணாம. கரெக்டாக பாரு, அந்த பக்கம் அந்த பக்கம் அங்கே ஹாஸ்பிட்டலு. அப்போ அங்கே தான் இருக்கு. பக்கத்து ஊரில் கரெக்டாக ஒரு போர்டாக வெளில வைக்கணும் திருடுறதுக்கு. இதுவுமே வைக்கணும். இங்கே தான் சரி சொல்லி எப்படி நான் சரி சாதாரண வர சீக்கிரமா 3 ஹவர் தூங்குவேன் நாளைக்கு. நீங்கள் ஃபஸ்ட் நாள் இதனால உனக்கு என்ன கிடைக்கும்? எல்லாம் கிடைக்காது. ஆனால் அந்த வீடியோ வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து யாருமே பண்ணல. எத்தனை நாள் கடைபிடிக்கணும்? நம்ம இஷ்டம் தான். நம்ம தோசையாக வாழ்க்கை சாதாரண என்ஜாய் பண்ணேன். அப்படிலாம் பண்ண மேக்ஸிமம் ஒரு 7 days சும்மா டெக்ஸ்ட். நான் மேக்ஸிமம் வந்து 2 நாள் 3 நாள் பண்ணியிருக்கேன். அதிகமாக என்னாலே முடியல. சும்மாவே அதெல்லாம் பண்ணுவேன். அப்போல்லாம் வந்து வெளில ஒர்க் பண்ணுவேன். அதாவது வந்து வெளில போகிற ஒர்க்கு பஸ்ஸில் டயர்ட் ஆகிடும். இப்போ நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதான் சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஐடியா சொல்கிறேன். நீயே ட்ரை பண்ணி எப்படா தூங்குறீங்க? நான் காலையில் 4 மணி தான் ஏன் தூங்க போகிறேன். ஒரு 2 ஹவர் 4 ஹவர் அப்படின்னு எழுந்துறேன். அதனால உங்க கண்ணு போச்சு. எஸ் 8 மணி நேரம் தூங்கினாலும் கண்ணு தராது. சரி பார்க்குறேன். ஒரு வாரம் கழிச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் ரிசல்ட் வந்து கண்ணு எரியுதா இல்லை திரும்ப ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஸோ இப்போ டைம் நான் 7:20. இன்னும் ஒரு 5 ஹவர் 8:10 5 ஹவர் செகண்ட் டே வந்து ஓகே. நான் போயிட்டு ஸ்கேன் எடுக்க வந்துருக்கேன். ஸ்கேன் எடுத்துட்டு இந்த பைப்பில் பல்லு புரிங்களாமா செக் பண்ணிட்டு நல்லா தான் இருக்கேன். சரி ஓகே. அப்படியே எனக்கு மட்டும் செக் பண்ணி இட்லி மட்டும்தான் வாங்கி கொடுத்துருக்கேன். தோசை கதிரி இன்னைக்கு எவ்வளோ நான் தூங்கினேன்? நைட்டு தூங்கினா ஓரியோ வந்து ஒரு தண்ணி சின்ன கப்பில் ரசகுல்லா தானே போடணும். அண்ணா கேக் வித் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அது என்னன்னா கேக் போட்டு அது இருக்குங்களா? சார் அது கொடுத்துருங்க, ஓரியோ வேண்டாம். கேக் ரசகுல்லா 1 கப்பா, அது 1. அப்புறம் கேக் வித் ஐஸ்கிரீம் கப்பா, சின்ன கப்பா பெரிய கப்பா. இந்த கப்பா பெருசுனா எதுக்கு அது அந்த அந்த ஐடியா கப்பியா மாதிரி இது 100 ml. அதுவே கொடுத்துருங்க. கேக் வித் ஐஸ்கிரீம். அது வந்து ரசகுல்லா ஒரு கேக் வித் ஐஸ்கிரீம். ஜூஸ் என்ன கீழே ஆரஞ்சு பாட்டில் அது ஒரு சின்ன பாட்டில். இது நல்லா இருக்கும். அதுக்காக எவ்வளோ அது அண்ணா பாதாம் இது வச்சு சேஸா போடுங்க 2 வயசு. கதிர் ஊர்லேயே இல்லைன்னு சொல்கிறான். காட்டு. நல்லா தான் இருக்கும். ஆனால் எப்போ வந்தால் இதே ஃப்ளேவர் தான் இருக்கு. இல்லையே, நம்ம ஒரு வாட்டி வரும்போது எப்படி ரோஸ் அப்படியா? ரோஸ் பேசாம அந்த டப்பால கல்வி வாங்கிட்டு ஒரு ஃப்ரிட்ஜில் போட்டுரு. எப்படி இதே செஞ்சு அது ஒன்று வாங்கி சாப்பிட சொல்லுங்க, போட்டு தரேன். சின்ன டப்பா. இதுவா வாங்கிருக்கேன். இது வந்து எல்லாத்துலேயும் இதுதான் போடுவாங்க ஐஸ்கிரீமு. உள்ளே போகிறது மட்டும் தான் டிஃப்ரெண்ட். இப்போ கேக் சொன்னல என்னென்ன போகணும்னு சொன்னா வந்தது ஒரு நாள் 2 நாள் வந்து ஒரு நாள் தினேஷ் ஒரு நாள் இன்னொரு கவனம். புரியும்.
நாங்கள் தெரிஞ்சதாக இருக்கோம், அதனால தான் உங்களுக்கு ஒரு டேஸ்ட் மட்டும் பண்ண அப்புறமா கொடுக்கலாம் மொத்தமாக பீஸ் தான் வாங்க பண்ணாங்க. அது எனக்கு கடைசியாக அந்த ஒட்டிக்கிட்டு வச்சாச்சு. ஆனால் என்ன ஹவுஸ்ஃபுல்லு ஷோ 11:55 ஷோ. அதனால் இப்போ போயிட்டு ஒரு 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 12 மணிக்கு வரேன். ஆனால் என்ன ஃபஸ்ட்டே தூங்காமல் இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் லைட்டாக டயர்டாக இருக்குது. இப்போ ஒன்றும் தெரில, மேபி நாளைக்கு தூங்காமல் இருந்தால் தெரியும் எப்படின்னு. பேலன்ஸ் ஆகும் ஓப்பன் பண்ண ரோஸ் வந்து பச்சை கலர், ப்ளூ கலர், எல்லா கலரில் 2 தெரியல. இன்னும் 2 பச்சை கலர் இருக்கு. அந்த ரோஸ் கலரில் இன்னும் 2 இருக்கு. ரோஸ் கலர் மட்டும் இன்னும் 2. அதான் டேஸ்ட்டாக இருக்கு. ஒன்று கதிர உங்களுக்கு என்ன வேணும்? வேறு தான் வேணுமா? சீக்கிரம் ஒன்றே வந்துச்சுமா? 10 ரூபா தான் அது. எத்தனை வச்சுருக்கா? ஹே கைஸ், ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டே என்னோடய உமன் ஸ்லீப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா எவ்ரி 4 hours 20 minutes ஸ்னாப் எடுத்தேன்னா 6 டைம் எடுப்போம் ஒரு நாளைக்கு. ஸோ 6 into 20 minutes பார்த்திங்கன்னா 120 minutes, ஆல்மோஸ்ட் வந்து 2 hours பர் டேக்கு. நம்ம யூஸ்வலாக அதை ட்ரை பண்ண மாட்டோம். பட் ஃபார் சம் வாட் டெட்லைன்ஸ் ஏதாச்சும் ப்ராஜெக்ட் ஒர்க் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வேறு வழியே கிடையாது, அதுதான் எடுத்தாகணும். அப்படின்னா நீங்கள் ஃபுல் டே வந்து ஃபுல் டே வந்து ஸ்லீப் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அதை தவிர அதை பண்ணுறதுக்கு நீங்கள் ரெப் சைக்கிளில் போயிட்டு நீங்கள் அந்த 20 minutes ஸ்னாப் எடுத்துகிட்டு நீங்கள் வெளில வந்துடலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு அது பெட்டர். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் என்னென்னா நான் பிளான் பண்ணபடி 2 hours எடுக்கல, எக்ஸ்ட்ராவாக 3.5 hours எடுத்துட்டேன். ஏன்னா ஃப்ரைடே வந்து நிறைய ஒர்க்கு. ஸோ அதை நான் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு அன்றைக்கி நைட் சரியாக தூங்கல. ஸோ அதனால் வந்து அப்படியே எக்ஸ்ட்ராவாக எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. பட் என்வி டேஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டுமாரோ சண்டே, இன்னொரு 1 hour ஸ்டார்ட் ஆக போகுது. எஸ், ஆல்மோஸ்ட் வந்து 1 day கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து ஆல்ரெடி சொன்ன 20 minutes ஸ்னாப்பு இதை வந்து நான் day 1 day 2 அப்படியே சொல்லிட்டு போடலான்னு இருக்கேன். பட் இஃப் தெர் இஸ் எனி பாசிபிலிட்டினா மேபி 7 day கண்டினியூ பண்ணுவேன். அப்படி இல்லை ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூ நோட்டில் வந்துச்சுன்னா வராது, சப்போஸ் வந்துச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் சொல்கிறேன் என்னன்ட்டு. பட் எனிவே திஸ் இஸ் த பிளான். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஐடியா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். மேபி ஐடியா ஏன் வரலன்னா தமிழ் யூடியூபர்ஸ், நாட் ஓன்லி தமிழ், ஈவன் ஃபாரின் யூடியூபர்ஸ் ஆல்சோ இது வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்கிறத விட மென்டலி ஃபிசிக்கலி வந்து இந்த விஷயத்தை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங் ஒன்று. சொல்லப்போனால் இப்போ நான் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கேன். ஸோ பிரச்சனை இல்லை நான் ட்ரை பண்ணுறதுக்கு. பட் நான் ட்ரை பண்ணுறது கஷ்டம் தான். பட் எனவே நான் சொல்கிறேன், ஸோ எனக்கு ஓகே. பட் இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறேன், ட்ரைவ் பண்ணுறேன், இல்லை வந்து நான் ரோமிங்லேயே இருப்பேன் வெளியே, அந்த டைமில் வந்து உட்காந்து நான் 4 hours வந்து ஒரு நேப் எடுக்க முடியாது. பஸ்ஸில் போகிறேன், அது பாசிபிலிட்டி கிடையாது. இப்போ நான் இங்கே இருக்கிறதுனால ஓகே ஃபைன், ஐ கேன் டூ இட். ஸோ திஸ் இஸ் த பிளான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பை த எண்ட் ஆஃப் த 7th day, இன்றைக்கி day 0 தான். ஸோ பிரச்சனை இல்லை. day 1 டுமாரோலேருந்து டுமாரோ சண்டேலேருந்து நெக்ஸ்ட் வீக் சண்டே வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1 week 1 week ட்ரை பண்ணிட்டு இது முடியுதா, பாசிபிலிட்டி இருக்கா, கண்டிப்பாக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். சப்போஸ் ஸ்னாப் எடுக்க மாட்டேன் எக்ஸ்ட்ராவாக, சப்போஸ் கிரேஸ் பீரியடாக ஒரு 5 to 15 minutes சொல்ல முடியாது. நம்ம 20 minutes தூங்க மாட்டோம். ஒரு 5 minutes 2 minutes கம்மியாக லெஸ்ஸாக அதிகமாக சொல்ல முடியாது, வேலை தூங்கலாம். பட் நான் ஆல்மோஸ்ட் கேல்குலேட் பண்ணுறேன். பட் இன்றைக்கி day 0ல் 3 hours 35 minutes. ஓகே, அண்ட் திஸ் இஸ் இட். ஸோ ஓகே, day 1 ஹேண்டிலுக்கு வந்துட்டோம். இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்து 11:55 கமலாத்தரில் புக் பண்ணியிருக்கேன் மகாராஜா தேவை படத்துக்கு. ஸோ நாங்கள் போய் பார்த்துட்டு அப்படியே day 2 கண்டினியூ பண்ணுறேன். பை. படம் பேர் என்ன, அதை மகாராஜா போட்டுக்கலாம் தான்.
பாய் 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 பாய்.